இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த இருப்பதால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். ராஜ்யசபா எம்பி தேர்தலில் போட்டியிட முதல்வர் நிதிஷ்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீனும் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எம்பி ஆனதும் நிதிஷுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக நிதிஷ்குமார் பதிவிட்டுள்ளார். அதில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பீகார் மக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறார்கள். அதனால்தான் நாங்கள் முழுமையான விசுவாசத்துடன் சேவை செய்து வருகிறோம். மக்களின் ஆதரவு நம்பிக்கையால் பீகார் வளர்ந்து வருகிறது. இதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பார்லிமெண்ட் பயணத்தின் தொடக்கத்தில் இருந்தே பீகார் சட்டசபையின் 2 சபைகளிலும் பார்லிமெண்டின் 2 சபைகளிலும் உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காக இந்த முறை ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுகிறேன். பீகார் மக்களுடனான இந்த உறவு எதிர்காலத்திலும் தொடரும். பீகாரில் அமைய உள்ள புதிய அரசுக்கு எனது முழு ஆதரவு வழிகாட்டுதல் இருக்கும் என்று நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். நிதிஷ் பதவி விலகுவதால் பீகாரில் முதன்முறையாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஒருவர் முதல்வராக பதவியேற்க உள்ளார். அடுத்த முதல்வர் யார் என்ற லிஸ்டில் துணை முதல்வர் சாம்ராட், மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராய் ஆகியோர் முன்னணியில் உள்ளனர். நிதிஷின் மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வராக பதவியேற்க உள்ளார். நிஷாந்துக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லாததால் முதல்வர் பதவியை பாரதிய ஜனதாவுக்கு தந்துவிட்டு மகனை துணை முதல்வராக்கி அரசியலில் நிலைநிறுத்த நிதிஷ் திட்டமிட்டிருக்கிறார். பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது JDU கட்சியினர் நிதிஷ் வீட்டு முன் குவிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிதிஷ் தான் முதல்வராக தொடர வேண்டும், வேறு யாரும் வேண்டாம், மகன் நிஷாந்தை வேண்டுமானால் MP ஆக்கி டெல்லிக்கு அனுப்பட்டும் என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிதிஷின் முடிவை எதிர்த்து ஐக்கிய ஜனதா தளம் அலுவலகத்தில் புகுந்து அக்கட்சி தொண்டர்கள் ரகளை செய்துள்ளனர். நிதிஷ்குமார் மகன் வருவதையொட்டி அலுவலகத்தில் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கட்சியினர் அவற்றை தூக்கி வீசி அடித்து கோபத்தை வெளிப்படுத்தினர்.